தங்க மேல உள்ள பாசத்துல எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போற அண்ணனுக்கு மத்தியில இங்கொருத்தர் மாற்று சாதி பையனை காதலிச்சதுக்காக தங்கைய அடிச்சே கொலை பண்ணிருக்காரு. ஆணவ கொலை செஞ்சுட்டு குடும்பமா ஆடின நாடகம் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள பருவாய் கிராமம். அன்று மொத்த கிராமம் சுடுகாட்டில் சூழ்ந்திருந்தது. போலீசார், தடயவியல் துறை, மருத்துவக் குழு, அரசு அதிகாரிகள், கூடாரம். மயானத்தில் இப்படி ஒரு செட்டப்பை பார்க்கும் போதே இது ஒரு உடற்கூறாய்வு நடப்பதற்கான சான்றுகள் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். 2 நாட்களுக்கு முன்னர் திடீரென இறந்து போன ஒரு கல்லூரி மாணவியின் சடலத்தை தான் இங்கே தோண்டி எடுத்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இந்த பெண்ணின் மரணத்தில் எழுந்துள்ள சந்தேகம். நன்றாக இருந்த பெண் திடீரென இறந்து விட்டதாக கூறி அவசரமாக புதைக்கப்பட்டுள்ளார். இதன் பின்னால் ஒரு ஆணவ கொலை இருக்குமோ என்ற சந்தேகம்தான் இந்த உடற்கூறாய்வுக்கு அடித்தளம். இறந்து போனவர் இதே பருவாய் கிராமத்தைச் சேர்ந்த தண்டபாணி தங்கமணி தம்பதியின் மகள் வித்யா. 22 வயதுடைய இவர் கோவை அரசு கல்லூரியில் முதுகலை பட்டம் பயின்று வந்துள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தண்டபாணியும் தங்கமணியும் கோவிலுக்கு சென்று திரும்பி வந்து பார்த்தபோது வித்யாவின் மீது பீரோ விழுந்து தலையில் பலத்த காயத்துடன் சடலமாக கிடந்ததாக கூறியுள்ளனர். அதற்கான ஆதாரமாக டைல்ஸ் தரையில் படிந்திருந்த இரத்தத்தை காண்பித்துள்ளனர். ஆனால் வித்யாவின் உடல் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்படவில்லை. அவசரமாக இறுதிச் சடங்குகள் நடந்திருக்கின்றன. நண்பர்களுக்கு கூட வித்யாவின் முகத்தை காண்பிக்காமல் சடலத்தை புதைத்துள்ளனர். இப்படி ஒரே மர்மமாக இருந்த வித்யாவின் மரணத்தை தூசி தட்டி எடுத்தவர் வெண்மணி என்ற கல்லூரி மாணவர். 22 வயதான வெண்மணி திருப்பூர் விஜயாபுரத்தைச் சேர்ந்தவர். வித்யாவோடு கல்லூரியில் ஒன்றாக படித்து வந்திருக்கிறார். இவர்கள் வெறும் கல்லூரி தோழர்கள் மட்டுமல்ல, இருவரும் காதலர்கள். கடந்த 3 ஆண்டுகளாக உயிருக்கு உயிராய் காதலித்து வந்துள்ளனர். இந்த காதல் விவகாரம் வித்யாவின் வீட்டிற்கு தெரிந்திருக்கிறது. காதலனோடு பழகக்கூடாது என கண்டித்திருக்கிறார்கள். இதனால் வேறு வழியின்றி வெண்மணி குடும்பத்துடன் வந்து வித்யாவின் பெற்றோரிடம் பெண் கேட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு வித்யாவின் பெற்றோர் மறுத்திருக்கிறார்கள். காரணம், வெண்மணி வேறு சமூகத்தைச் சேர்ந்த வாலிபர். சாதிய பாகுபாட்டால் திருமணத்திற்கு சம்மதிக்காமல் வெண்மணியை வீட்டை விட்டு வெளியேற்றியுள்ளனர். இருந்தபோதும் காதலர்கள் இருவரும் உறுதியாக இருந்துள்ளனர். சம்பவத்திற்கு முன்தினம் வரை வித்யா வெண்மணியிடம் நன்றாக பேசியதாக தெரிகிறது. ஆனால் அடுத்த நாள் காதலி பீரோ விழுந்து இறந்துவிட்டார் என்றால் யாரால் நம்ப முடியும்? மேலும் கடைசியாக ஒருமுறை வித்யாவின் முகத்தை கூட யாருக்கும் காட்டாமல் புதைத்தது வெண்மணியை சந்தேகத்தின் உச்சிக்கே அழைத்துச் சென்றது. இதனால் கொதித்து போன வெண்மணி காமநாயக்கன் பாளையம் காவல் நிலையத்தில் வித்யாவின் பெற்றோர் அவரை ஆணவ கொலை செய்துவிட்டு நாடகமாடுவதாக புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அதிகாரிகள் முன்னிலையில் வித்யாவின் சடலத்தை தோண்டி எடுத்து மயானத்தில் வைத்தே உடற்கூறாய்வு செய்தனர். உடற்கூறாய்வு முடிவில் சடலத்தை அங்கேயே புதைத்த போலீசார் வித்யாவின் பெற்றோர் மற்றும் அவரது அண்ணனிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பருவாய் சுடுகாட்டில் புதைக்கப்பட்டிருந்த வித்யாவின் உடலை நேற்று போலீசார் தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வு செய்தனர். இதில் வித்யாவின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் கிடுக்குப்பிடி விசாரணையில் வித்யாவின் சகோதரன் சரவணன் என்பவரே இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் கொலை சம்பவம் நடந்த அந்த நாளில் சரவணன் மற்றும் வித்யா ஆகியோருக்கு இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. மாற்று சமூக வாலிபரை காதல் செய்யக்கூடாது என சரவணன் கூறியதாகவும் இதில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சரவணன் இரும்பு கம்பியால் வித்யாவை தலையில் தாக்கியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் சரவணன் இந்த வாக்குமூலத்தை தற்பொழுது போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். மேலும் கிடுக்குப்பிடி விசாரணையில் மேலும் பல பகிர் தகவல்கள் வெளியாகி உள்ளன.
இந்நிலையில் சரவணன் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதால் சந்தேக மரணமாக பதிக்கப்பட்டிருந்த இந்த வழக்கானது கொலை வழக்காக தற்போது மாற்றப்பட்டுள்ளது. மேலும் அவருடைய பெற்றோரிடமும் இந்த விசாரணையானது தொடர்ந்து வருகிறது. அவர்களும் கூடிய விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.